மேம் எல்லாரும் கேட்கறது அதுதான். மெடிசனே இல்லாம நீண்ட நாள் ரொம்ப சந்தோஷமா, ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்றதுக்கு நீங்க ஒரு சீக்ரெட் வச்சிருக்கீங்களாமே, அது என்ன சொல்லுங்க? அப்படின்னு நம்ம சொல்றோம். இது நினைச்சுன்னா உடல்ல உயிர் இல்ல அப்படின்னு நம்ம சொல்ற ஒரு விஷயம்தான். அதை எப்படி நம்ம சரியான முறையில பயன்படுத்த போறோம்? சிவகுமார் சொல்றாரு மேம், நடிகர் சிவகுமார். அவரு பாத்தீங்கன்னா தினம்தோறும் செய்யறாங்க. அந்த மாதிரி வயதானவர்கள் இன்னுமே இளமையா மார்க்கண்டேயனா எப்படி வாழறாங்க? ஹேர் ஃபால்க்கு எவ்வளோ ட்ரீட்மெண்ட் பண்றோம். இதை ட்ரை பண்ணி பாருங்க. குழந்தை இல்லையா, இதை ட்ரை பண்ணி பாருங்க. தோல் சார்ந்த பிரச்சனைகளா, மூட்டுக்கள் சார்ந்த பிரச்சனைகளா, எல்லாத்துக்குமே ஒரு காயகற்ப வழிமுறை தான் சித்தர்கள் சொன்ன ஒரு சூட்சம முறை. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா. சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன். எங்கள் நித்யா மேம் நிறைய ஆன்மீகம், நிறைய மருத்துவம், நிறைய விஷயம் டிப்ஸு, உங்களுக்கு ஈஸியாக குணமாகறதுக்கு வீட்டில் உள்ள பொருட்கள்லாம் வச்சு நீங்கள் எப்படி குணமாவீங்க அப்படின்றத நான் நிறைய டிப்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. நிறைய பேர் இங்கே வர்ற பேஷண்ட்டும் அதே மாதிரியே வந்தவங்க எல்லாம் நான் நல்லா இருக்கேன், நித்யா மேம்மை பார்த்தேன், நல்லா இருக்கேன், நான் நல்லா குணமாயிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த கமெண்ட்ஸை பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஏன் ஹாப்பி அப்படின்னா, எங்கள் நித்யா மேமோட ஸ்பெஷல் ஒன்றே ஒன்று தாங்க. வர்றவங்களுக்காக, வர்ற பேஷண்ட்டுக்காக ₹1 காயின் எடுத்து அவங்க பேரை சொல்லி முடிஞ்சு சாமிக்கிட்ட வைப்பாங்க. அவங்க சீக்கிரமாக குணம் ஆனதுக்கப்புறமா அந்த காயின் எடுத்துகிட்டு போய் கோயிலில் போடுவாங்க. இதுதான் எங்கள் நித்யா மேமோட ஸ்பெஷல். அதுக்காக தான் இங்கே நிறைய பேர் பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா இந்த ₹1 காயின் எடுத்து முடிஞ்சு வைக்கிறது நம்மளோட ஃபேமிலியில் ஆளுங்க மட்டும்தான். ஆனால் எங்கள் நித்யா மேம் வர்றவங்களையும் அவங்க சொந்தங்களா, அவங்க ஃபேமிலியாக நினச்சி எல்லாத்தையும் எடுத்து வச்சு பார்த்துட்ருக்காங்க. ஸோ இதுதான் இங்கே ஸ்பெஷல். நமக்கு எல்லாருக்குமே ஒரு ஆசை என்னன்னா ஒரே ஒரு ஆசை தாங்க. மெடிசனும் இல்லாமல், மாத்திரை, இன்ஜெக்ஷன் எதுவுமே இல்லாமல் நீண்ட நாள் ரொம்ப காலம் வாழணும். ஒரு 80, 90, 100 வயசு வரைக்கும் வாழணுன்றது எல்லாருக்கும் ஒரு ஆசை. ஆனால் மெடிசனே இல்லாமல் எத்தனை வருஷம் வேணாலும் வாழலாமா, நீண்ட நாள் நம்ம உயிரோடையும் இருக்கலாமா, சந்தோஷமாக இருக்கலாமா, ஆரோக்கியமாக இருக்கலாமா, அதுக்கு ஒரு சீக்ரெட் இருக்கான். மேம்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? என்ன தான் சீக்ரெட்டு? மெடிசனே இல்லாமல் நீண்ட நாள் வாழறதுக்கு அவங்ககிட்ட என்ன இருக்குன்னு கேட்போம். வணக்கம் மேம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம், ரொம்ப நல்லா இருக்கேன், ஆரோக்கியமாக இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன். இங்கே வந்தால் அப்புறம் என்ன இருக்குது, நம்ம தீக்ஷாலயம் வந்தாலே தீக்ஷை கிடைச்ச மாதிரி தான். ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் மேம். மேம் எல்லாரும் கேட்கறது அதுதான். மெடிசனே இல்லாமல் நீண்ட நாள் ரொம்ப சந்தோஷமாக, ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றதுக்கு நீங்கள் ஒரு சீக்ரெட் வச்சுருக்கீங்களாமே, அது என்ன சொல்லுங்க? சீக்ரெட் சித்தர்கள் எனக்கு சொன்னது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். டெய்லி நம்ம இது இல்லாம நம்ம உயிர் இல்லைங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். இது நினைச்சுன்னா உடல்ல உயிர் இல்ல அப்படின்னு நம்ம சொல்ற ஒரு விஷயம்தான். அதை எப்படி நம்ம சரியான முறையில பயன்படுத்த போறோம்? சித்தர்கள் சொன்ன சூட்சம முறை என்ன? திருமூலர் சித்தர் இதற்கான சரியான ஒரு வழிமுறையை சொல்லியிருக்காரு. அதை ஃபாலோ பண்ணா நீண்ட ஆயுளா இருக்கலாம். இப்ப சித்தர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா வருடக்கணக்கில் தியானத்துல இருப்பாங்க. நீர் உணவு இல்லாமல் எப்படி தியானத்துல இருந்தாங்க? வெறும் மூச்சு மட்டும். மூச்சு ரகசியம். மூச்சின் ரகசியம் என்ன? நம்ம எல்லாமே மூச்சு வேக வேகமா விடுறது. அதாவது மூச்சை கொஞ்சம் கொஞ்சமாக ஆழ்ந்த ஒரு மூச்சு எடுக்கணும். எவ்வளவு தூரம் மூச்சை அடக்கி குறைவாக நம்ம செலவிடுறோமோ அந்த அளவுக்கு ஆயுள் நீட்டிக்கப்படும். சித்தர்கள் எல்லாமே ஒரு நாளைக்கு ஒரு மூச்சு தான் இழுத்து விடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு பயிற்சியை எடுத்து அந்த மூச்சையை தனக்குள், அந்த சரம் அப்படின்னு சொல்ற மூச்சையை சரியான முறையில பயன்படுத்தி இருக்காங்க. ஒவ்வொரு மனிதனுக்கும் இத்தனை மூச்சுன்றது கணக்கே இருக்கும். நம்ம படைக்கும் பொழுதே நம்ம எவ்வளவு ஸ்லோவா அதை பயன்படுத்துறோம், சரியான முறையில் பயன்படுத்துறோமோ அந்த அளவுக்கு ஆயுள் நீட்டிக்கப்படுது. அந்த ரகசிய முறை தான் சித்தர்கள், திருமூலர் சித்தர் சொன்ன வழிமுறையை இப்ப நம்ம பார்க்கலாம். இது ஒரு காயகல்ப முறை மேம். காயக்கல்பம்னா நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். மூச்சு பத்தி சொல்லியிருக்காங்க. காயக்கல்பம் மூலிகைகளை பத்தி சொல்லியிருக்காங்க. நம்ம தினந்தோறும் செய்யக்கூடிய செயல்கள்ல காயக்கல்ப முறைய சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. யோக முறையில காயக்கல்பம் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த மூச்சை வச்சு நம்ம எப்படி நீண்ட நாள் ஆரோக்கியமாக வாழலாம், அதுதான் பிராணா யாமம். பிராணன்னா உயிர், உயிர் காற்று. யாமம் என்றால் அதை ஒழுங்குபடுத்துவது. சரியான முறையில நம்ம ஒழுங்குபடுத்திட்டோம்னா உடல் ஆரோக்கியமாக இருக்கும்.
ஸோ இன்னைக்குமே நிறைய பேர் இந்த பிராணாயாமம் செஞ்சிட்டு இருக்கிறவங்க நீண்ட நாள் வாழறவங்க அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டா சொல்லுவாங்க. சிவகுமார் சொல்றாரே மேம், நடிகர் சிவகுமார், அவர்கிட்ட அவர் பாத்தீங்கன்னா தினம்தோறும் செய்யறாங்க. அந்த மாதிரி வயதானவர்கள் இன்னுமே இளமையா மார்க்கண்டேயனா எப்படி வாழறாங்க? அதனுடைய ரகசியம்னா இந்த மூச்சு தான். உணவு அடுத்ததுதான், நீர் அடுத்ததுதான். இந்த சரம் அப்படின்ற மூச்சை ஒழுங்குபடுத்திட்டோம்னா ஆரோக்கியமா வாழலாம். நம்ம என்ன பண்றோம்னா உடல் முழுவதுமே தச வாயுக்கள் இருக்கு. 10 வகையான வாயுக்கள் உடலை ஆட்சி செய்து கருவாக அந்த உயிர் ஒரு அணுல உருவாகும் போதே வாயு சேர்ந்துருது. அப்போ 10 வகையான வாயுக்களும் நம்ம ஆயுள் முழுவதும் டிராவல் பண்ணுது நம்ம கூடயே. இறுதியில் உயிர்நிலை பிரியும் போதும் வாயுக்கள் தான் நமக்கு உள்ள இருந்து அது உயிரை வெளியே கொண்டு வருது. அந்த மாதிரி வாயுக்களை நம்ம ஒழுங்குபடுத்துவது எப்படி? நம்ம என்ன பண்றோம்னா உணவு நல்லா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும், வயிறு முட்டை சாப்பிடுறது அப்படி செய்யக்கூடாது. அரை வயிறு திட உணவு, கால் வயிறு நீர், மீதி கால் வயிறு காற்றால் காலியா தான் இருக்கணும். காற்று இருந்தால் மட்டும்தான் அது செரிமானம் ஈஸியா நடக்கும், டைஜஷன் ஈஸியா நடக்கும். நம்ம என்ன பண்றோம்னா வயிறு முட்டை முட்டை சாப்பிட்டுட்டு தண்ணியும் நல்லா குடிச்சு டம்ப் பண்ணிட்டு உள்ள காத்துலன்னா செரிமானம் நடக்காது. இன்னும் ஒரு சிலர் அந்த மாதிரி நிறைய ஃபுட் டம்ப் பண்ணிடுவோம். உள்ள அது தங்கி புளிச்சு இன்னும் வாயு தொல்லை அதிகமாயிடும். வாயு உள்ளே உற்பத்தி ஆகும், அதுதான் உடலுக்கு தீங்கு தரக்கூடியது. ஸோ அப்போ நம்ம மூச்சை எப்படிங்க ஒழுங்குபடுத்தலாம்? நார்மலா தினம்தோறும் ஒவ்வொருத்தரும் நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு 10 to 15 நிமிடங்கள் நம்மளுடைய சரத்தை மூச்சை கவனிக்கணும். எல்லாருக்குமே நான் சொல்றது, ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கீங்களா, டிப்ரெஷன்ல இருக்கீங்களா, பாடியில நிறைய டாக்ஸின்ஸ் இருக்கா, நீண்ட நாளா நீங்க ஸ்மோக் பண்றீங்களா, ஆல்கஹால் எடுக்கிறீங்களா, ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் எல்லாம் போயிட்டு நீங்க இளமையா இருக்கணுமா, ஃபேஸ்ல சுருக்கம் இருக்கா, எதுக்குங்க இவ்வளோ செலவு பண்றீங்க? பிராணாயாமம் செய்யுங்க. எதுக்கு இவ்வளோ ஃபேஷியல் பண்றோம், இவ்வளோ க்ரீம்ஸ் எடுக்கிறேன், அதை என் ஃப்ரெண்டு ரெஃபர் பண்ணாங்க, அதெல்லாம் வேண்டாம். பிராணாயாமம் மூச்சு சரியாக இருக்கும்போது முகமும் நமக்கு பொலிவு பெறுது, ஒரு தேஜஸ் வர ஆரம்பிச்சிடும், மன அமைதி வரும், பேசும் பேச்சில் தெளிவு வரும். எதுக்குமே எந்த சுச்சுவேஷன் வந்தாலும் நம்ம ஈஸியா ஹேண்டில் பண்ணலாம். அப்போ இந்த மூச்சு அப்படின்னு சொல்றது சரியாக நம்ம அப்படியே அமைதியா உட்கார்ந்துட்டு அமைதியான ஒரு நிலையில மூச்சை உள்ளிழுக்க போறோம், உள்ள ஹோல்ட் பண்ண போறோம், வெளியில விட போறோம். அது ஒரு மூக்கு வழியா. ஸோ இதுதான் நம்ம கரெக்டா 1:4:2 இந்த ரேஷியோ தான் திருமூலர் சொன்ன ஒரு சூட்சம முறை அப்படின்னு சொல்றது. அது கும்பகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கும்பகம் அப்படின்னா அந்த 4 ரேஷியோன்னு சொல்றோம் இல்லைங்களா, அதாவது மூச்சை உள்ள இழுத்து கும்பித்து இருத்தல். உள்ள நம்ம ஒரு செகண்ட் மூச்சை உள்ள இழுக்கிறோம்னா 4 செகண்ட் அப்படியே மூச்சை அப்படியே வச்சிருக்கணும். அதுக்கப்புறம் 2 செகண்ட்ல ஸ்லோவா வெளியில விடணும். இது 1 செகண்ட்ல எனக்கு ஸ்டார்டிங்ல முடியலன்றவங்க 4 செகண்ட்ல ஸ்லோவா மூச்சு இழுத்து 16 செகண்ட் உள்ள ஹோல்ட் பண்ணிட்டு 8 செகண்ட்ல ஸ்லோவா மூச்சை வெளியில விடணும். இதுதான் அந்த சூட்சம முறை. இதுதான் மேம் கும்பகம்னு நான் சொல்லிட்டேன். பூரகம், கும்பகம், ரேசகம். பூரகம்னா மூச்சை உள்ள இழுக்கிறது, இன்ஹலேஷன். கும்பகம்னா ஹோல்ட் பண்ணி வைக்கிறது, கும்பித்து இருத்தல். அதுக்கப்புறம் மூச்சை வெளியில விடுதல், ரேசகம் அப்படின்னு சொல்றோம். இந்த ரேஷியோவில் அதாவது 4 செகண்ட் உள்ள இழுக்கிறோம், 16 செகண்ட் ஹோல்ட் பண்ணுறோம், 8 செகண்டில் ஸ்லோவாக மூச்சை வெளியில் விடுறோம். இந்த 16 செகண்ட் நம்மளால் ஹோல்ட் பண்ண முடியுமா? ஸ்டார்டிங்கில் ஒரு சிலருக்கு முடியாது. அதுக்கு என்ன பண்ணோம், நார்மலாக இன்ஹலேஷன், எக்ஸ்கலேஷன், மூச்சை உள்ளிழுத்து வெளியில் விடுறது. இதை மட்டும் அமைதியாக நம்ம மூச்சை சரத்தை கவனிக்கணும். இதுதான் ஸ்டார்டிங். ஸோ இந்த மாதிரி நம்ம செஞ்சுட்டு இருக்கும்போது என்ன நடக்குது, மூச்சை உள்ள இழுத்து ஹோல்ட் பண்றோமா, நம்ம செல்ஸ் எல்லாமே நிறைய தூங்கிட்டு இருக்கோம், நம்மள மாதிரி அதுவும் உள்ள தூங்கிடும். நம்ம அப்படியே பழக்கப்படுத்தி வச்சிருவோம் இல்லைங்களா. அப்போ அந்த மாதிரி தூங்கிட்டு இருக்கக்கூடிய செல்கள் எல்லாமே உள்ள ஆக்சிஜன் லெவல் குறையுது, எனக்கு காற்று வேணும்ட்டு முழிக்க ஆரம்பிக்கும். காத்துலயே என்ன பண்ணலாம்னு ஒரு எமர்ஜென்சி மாதிரி முழிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம ஸ்லோவாக மூச்சை வெளியில விட்டுட்டு திரும்பவும் மூச்சை உள்ள இழுத்து ஹோல்ட் பண்றோம். அப்போ ஆக்சிஜன் கிடைக்க ஆரம்பிக்கும், திரும்பவும் அது ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும். அப்போ செல் எல்லாமே ஆக்டிவேட் ஆகும்போது என்ன நடக்கும், தேவையில்லாத கழிவுகள் வெளியில வரும். முதல்ல நுரையீரல் கழிவுகள் வெளியில வர்றது, ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியில வரும், குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகள், தோல் பகுதி, அதுக்கப்புறம் நல்லா கிளென்சிங் ஆகும். ஹேர் ஃபால்க்கு எவ்வளோ ட்ரீட்மெண்ட் பண்றோம், இதை ட்ரை பண்ணி பாருங்க. குழந்தை இல்லையா, இதை ட்ரை பண்ணி பாருங்க. தோல் சார்ந்த பிரச்சனைகளா, மூட்டுக்கள் சார்ந்த பிரச்சனைகளா, எல்லாத்துக்குமே ஒரு காயகற்ப வழிமுறை தான் சித்தர்கள் சொன்ன ஒரு சூட்சம முறை இந்த பிராணாயாமம். இந்த பிராணாயாம பயிற்சிகள் செய்யும்போது இத்தனை நன்மைகள் கிடைக்குது. ஸோ உணவு முறை நம்ம ஒழுங்குபடுத்துறோம்,
தூங்கிட்டு இருக்கக்கூடிய செல்கள் எல்லாமே ஆக்டிவேட் ஆகுது, உடல்ல இருக்கக்கூடிய கழிவு வெளியேறுது, ஆட்டோமேட்டிக்கா ஆயுள் நீட்டிக்கப்படுது. அப்போ நோய் நிலை ஈஸியா இன்னைக்கு எவ்வளோ பேருக்கு சைனசைட்டிஸ் இருக்கு, வீசிங், ஆஸ்மா இருக்கு. அப்ப அந்த நுரையீரலை பலப்படுத்த ஒரு ரகசிய முறை அப்படின்னா இந்த பிராணாயாம பயிற்சி தான். எல்லோருமே ஈஸியா செலவே இல்லாம இயற்கை நமக்கு காற்றை கொடுத்துருக்கு, அமைதியான ஒரு சூழ்நிலையில உட்காந்து இந்த பிராணாயாமம் செய்யும்போது உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியம் தருது. ஏன்னா நிறைய காயக்கற்ப முறை நம்ம சொல்லிட்டோம், மூலிகைகள்லாம் எப்படி பயன்படுத்துறதுன்னு. இது காற்று மூலமாவே நம்ம ஆரோக்கியமாக இருக்கிற ஒரு வழிமுறை தான். இந்த வழிமுறையை நம்ம ஃபாலோ பண்ணும்போது ஆயுள் நீட்டிக்கப்படுது. இதுதான் சித்தர்கள் சொன்ன மூச்சின் ரகசியம். தேங்க்யூ மேம். அதாவது மூச்சு அதாவது நீண்ட நாள் ஆயுளோடு இருக்கிறதுக்கு இப்படி ஒரு சின்ன ரகசியம் இருக்குன்னு யாருக்கும் தெரியறது இல்லை. தெரிஞ்சாலும் சில பேர் பண்றதில்ல. பட் இனிமே பண்ணுவாங்க, கண்டிப்பா பண்ணுவாங்க. நீங்க அழகா சொல்லிட்டீங்க தெளிவா. உயிரோட இருக்கணுமா, இதுக்கு அதுக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே மருந்துன்ற மாதிரி சொல்லிட்டீங்க. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. வியூவர்ஸ் எல்லாம் பார்த்துட்டீங்களா? அதாவது நீண்ட நாள் ஆயுளோட இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ரகசியம் சொல்லிட்டாங்க. ஃபாலோ பண்ணுங்க. அதை விட மெயினாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. ஏன்னா அந்த ஒரே ஒரு மூச்சு பயிற்சியால் அவங்க எத்தனை விஷயம் சொல்லியிருக்காங்க தெரியுமா? முடி கொட்டுறது, நிறைய விஷயம் சொல்கிறாங்க. அதனால் இனிமேல் சும்மா இருக்காதீங்க, காலையில் எழுந்திரிச்சு மூச்சு பயிற்சி எடுங்க. ரொம்ப வருஷம் உயிரோட மெடிசனே இல்லாமல் ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்கலாம். தேங்க்யூ.